வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்னைக்கு வீடியோவில் அடோப் ப்ரீமியர் ப்ரோ கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீ ரெக்வசைட்னா நம்ம போட்ட ப்ரீவியஸ் 3 கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வாங்க. அப்போ தான் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 3 கிளாஸஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ஃபோட்டோஷாப் எல்லாத்துக்குமே பிகினர் கிளாஸஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரீமியர் ப்ரோ வெர்ஷன் 2025. ஸோ ப்ரீவியஸ் 3 கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஃபுட்டேஜஸ்லாம் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணுறது, அண்ட் சீக்வன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் இந்த டைம்லைனில் இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன, எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சம் ஆஃப் த டூல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் இந்த கிளாஸ். ஸோ இப்போ நம்ம டைம்லைனில் பார்த்தீங்கன்னா டைம்லைன் நோ சீக்வன்சஸ்ன்னு இருக்குது. சீக்வன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலை. சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஈஸியான வே என்ன சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம எந்த ஃபுட்டேஜஸ்லாம் வேணுமோ, எனக்கு இந்த 5 ஃபுட்டேஜஸ்மே வேணும். ஸோ அதனால் ஃபுட்டேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி டைம்லைனில் போட்டாலே போதும், சீக்வன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே ஃபர்ஸ்ட் டூலை பற்றி பார்த்துட்டோம். இது செலெக்ஷன் டூல், ஷார்ட்கட் கீ V. ஸோ இதை வந்து நம்ம 2 கிளிப் இருக்குல்ல, இப்போ இந்த கிளிப் இருக்குது, இந்த கிளிப் இருக்குது, 2 கிளிப்புக்கு இடையில கொண்டு போனீங்கன்னா உங்களோட கர்சர் இந்த மாதிரி ரெட் கலரில் லெஃப்ட் சைடு யாரோ இண்டிகேட் பண்ணும், அண்ட் கொஞ்சம் ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா ரைட் சைடு யாரோ இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு யாரோ இண்டிகேட் பண்ணுறதுல இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பு வந்து கிராப் ஆகும், பட் இடையில ஸ்பேசஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்பேசஸை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து ஜஸ்ட்டு மேலே இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, எம்டி ஏரியாவில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எல்லா கிளிப்பையும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேஸ் ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் ரைட் சைட்லையும். ஸோ இப்போ ரைட் சைடில் காமிக்கிறதுல நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எனக்கு 17லேருந்து 18, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத எனக்கு காட்டுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் பாருங்கள் கிளிப்பு நமக்கு எவ்வளோ தூரம் ரெடியூஸ் ஆகுது, எந்த இடத்துல நமக்கு வேணும் எல்லாமே காட்டும். ஸோ இந்த ப்ரிவ்யூவில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஹோல்டு பண்ணதை விட்டுறலாம். தென் எம்டி ஏரியாவில் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியா ஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் டூல், பேசிக் டூல். அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல். ஸோ இதை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 டூல் இருக்கும், ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல், ட்ராக் செலக்ட் பேக்வர்ட் டூல். ஃபார்வர்ட் டூலுக்கு ஷார்ட்கட் கீ A, பேக்வர்ட் டூலுக்கு ஷார்ட்கட் கீ Shift A. ஸோ இப்போ நாம் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் டூல்ன்றது நம்மளோட டூலில் ஐக்கான்லேயே பாருங்கள், அதிலே தெரியுது. நம்ம கர்சர் பாருங்கள் 2 ஏரோ மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது என்னென்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இப்போ நம்ம மூவ் டூல் வச்சு ஆஃப் கட் பண்ணுறோம், இதை ஆஃப் மூவ் பண்ணுறோம் இந்த சைடு. தென் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே, கம்மியான கிளிப்னா ஈஸியாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நான் கண்ட்ரோல் ஆல்ட் டவுன் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ நமக்கு கிளிப்பு நிறையா இருக்குது, பட் ஒரு ட்ராக்கில் இல்லை, மல்டிபிள் ட்ராக்ஸில் 10 ட்ராக்ஸில் இருக்குது நமக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறப்ப ஒரு சின்ன ஒரு ஆடியோ விட்டாலும் நமக்கு அது ப்ராப்ளம் தான் வரும் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டில். ஸோ அதுக்காக தான் இந்த டூல் மெயினாக யூஸ் பண்ணணும். கிளிப் இருக்குல்ல, இதுக்கப்புறம் இருக்க எல்லா கிளிப்புமே எனக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கிளிப்புக்கு அப்புறம் இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நான் பண்ணது தான். ஸோ இதில் இப்போ மல்டிபிள் இருக்குது பாருங்கள், இங்கே குட்டி குட்டியான லோவர் தேர்ட்ஸ் இருக்குது. தென் வந்து இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோ செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிடலாம். பட் இன்னும் நிறையா இருந்துச்சு, நிறையா இந்த மாதிரி வெர்ஷனில் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு A கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னது, ட்ராக் செலக்ட் ஃபார்வர்ட் டூல். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் இருக்க எல்லாமே செலக்ட் ஆகிடும். அண்ட் இப்போ இங்கேருந்து வேணும் எனக்கு அப்படின்னா இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. பட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ இதுக்கு பின்னாடியும் இருக்குது, பட் அதுவும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறது மட்டும் செலக்ட் ஆகாது, அண்ட் இதில் லிங்காக இருக்க பின்னாடி இருக்கிறதும் செலக்ட் ஆகிடும் நமக்கு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் அந்த ஆடியோவோட சேர்த்து ஃபுல்லாகவே மூவ் ஆகும். இந்த ஆடியோ ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிலாம் மூவ் ஆகாது. இந்த ஆடியோ வந்து பின்னாடி லிங்க் ஆகிருக்கனால ஃபுல்லாகவே சேர்ந்து தான் மூவ் ஆகும். இதே தான் பேக்வர்ட் டூலும். Shift A ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் நம்மளோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா, அதாவது கர்சர் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட்ஸாக மாறிடுச்சு. இப்போ நான் அதே மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நான் கிளிக் பண்ணதுலேருந்து எல்லாமே நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் லெஃப்ட்டில் மூவ் பண்ண ட்ரை பண்ணால் மூவ் ஆகாது, பிகாஸ் இந்த சைடு இதுக்கப்புறம் கேப் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே மூவ் ஆகணும், அதனால் மூவ் ஆகாது. நான் என்ன பண்ணுறேன், A கிளிக் பண்ணி ஃபார்வர்ட் டூல் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரைட்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ Shift A கிளிக் பண்ணி பேக்வர்ட் டூல் எடுத்துகிட்டு இப்போ எனக்கு இங்கேருந்து வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட் நீங்கள் ஈஸியாக இந்த டூலை வச்சு ஃபுல்லாகவே மூவ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். நான் பண்ணுற எடிட்டிங்கில் இந்த டூல் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபார்வர்ட் ட்ராக் டூல் வந்துட்டோமா. இப்போ என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு கர்சரில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு யாராக மாறிடும். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஓகே இது கிளிக் பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணேன், பட் எனக்கு மேலே இருக்கிறதெல்லாம் செலக்ட் ஆகலை. இந்த சின்ன சின்ன வீடியோஸ்லாம் செலக்ட் ஆகலை, இந்த சின்ன சின்ன ஆடியோஸ்லாம் செலக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா, நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சிங்கிள் ட்ராக்கை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் கிளிக் பண்ணி மூவ் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு மூவ் ஆகாது. ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் ட்ராக் செலெக்ஷன் டூல் இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். பட் மூவ் பண்ணுறது கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் இப்போ A2 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டூலை உங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த டூல் வரலாம். ஸோ இது வந்து ரோலிங் எடிட் டூல். இதில் ஃபர்ஸ்ட் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிப்பிள் எடிட் டூல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ரிப்பிள் எடிட், ரோலிங் எடிட் ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ரிப்பிள் எடிட் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிப்புக்கு இடையில கொண்டு போனேன் அப்படின்னா நமக்கு பாருங்கள் கிராஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ண முடியாது. பட் ரெண்டு கிளிப்புக்கு இடையில கொண்டு போனால் நமக்கு செலெக்ஷன் டூலில் ரெட் கலரில் வந்துச்சுல, அதே மாதிரி இந்த டூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலரில் வருது. ஸோ இப்போ நான் செலெக்ஷன் டூலை எடுத்துகிட்டு இங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள் ரெட் கலரில் நமக்கு காமிக்குது. இதுவே ரிப்பிள் எடிட் டூலில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லோ கலரில் காமிக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லோ கலரில் காமிக்கிறதுல நான் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு நமக்கு கிராப் ஆகிடுக்கு. பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே மீதி இருக்க எல்லா கிளிப்பையும் இழுத்துட்டு வந்து ஃபில் ஆகிடுது. ஸோ இது ஒரு அருமையான ஆப்ஷனாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ இப்போ கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா கிராப் ஆகிடுச்சு. பட் மீதி இருக்க அடுத்த கிளிப்பையும் கரெக்டாக கொண்டு வந்து அதோட ஜாயின்ட் ஆகிடுச்சு. இதே இந்த ரிப்பிள் எடிட் டூலை நீங்கள் செலெக்ஷன் டூலில் இருந்தே யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. இப்போ செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ரெண்டு கிளிப்புக்கு இடையில கொண்டு போனேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த கிளிப்பு கிராப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ செலெக்ஷன் டூலில் இருந்தே நீங்கள் கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணி ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஈஸியாக நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரோலிங் எடிட் டூல். இந்த டூலும் அதே மாதிரி தான். ஸோ நமக்கு ரெண்டு சைடில் ஏரோ மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டு கிளிப்புக்கு இடையில கொண்டு போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டூல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம லெஃப்ட்டில் ட்ராக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்க கிளிப் இருக்குல்ல அதோட லெங்க்த்தை குறைச்சிட்டு ரைட்டில் இருக்க கிளிப்போட லெங்க்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளிப் டியூரேஷன் சேஞ்ச் ஆகலை. இந்த கிளிப் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 20 கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் எண்ட் ஆகுறது 33 கிட்ட எண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரைட்டில் ட்ராக் பண்ணுறேன். எனக்கு இந்த கிளிப்போட லெங்த் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இந்த கிளிப்போட லெங்த் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் இடையில ஸ்பேசஸ்லாம் வராது, ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடுது பாருங்கள். ஸோ இது வேணுங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ரோலிங் எடிட் டூலும் பார்த்தாச்சு. அடுத்து ரெட் ஸ்ட்ரெச் டூல், ரீமிக்ஸ் டூல், இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு பார்க்கலாம், இப்போதைக்கு வேணாம். தென் அடுத்த டூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரேசர் டூல். இருந்தாலும் இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு கட் ஆகிடும் கிளிப்பு. ஒரு பெரிய கிளிப் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி ஸோ நம்ம கிளிக் பண்ணி செலெக்ஷன் டூலை வச்சு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். மேலே கீழே மூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே வேறு கிளிப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ மட்டும் வேணும், ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிளிப்பை கட் பண்ணி தேவையில்லாத அதாவது நம்ம ப்ரிசைஸாக எங்கே வேணுமோ அங்கே வச்சு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் ரேசர் டூல். இந்த டூல் நான் ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஷார்ட்கட் கீ வந்து C. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டூலை கிளிக் ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு டூல் இருக்குது, ஸ்லிப் டூல், ஸ்லைட் டூல். ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டூல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய கிளிப் இருக்குது, ரொம்ப பெரிய கிளிப் இருக்குது. பட் அதில் உங்களுக்கு எந்த பிளேஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கிளிப்பை ப்ளேஸ் பண்ணிட்டீங்க, கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக. பட் எனக்கு இந்த கிளிப் வேணாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளிப் எடுத்துக்கிறேன். இது வந்து கிளிப்புக்கு மேலே கொண்டு போகணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஜஸ்ட் இந்த கிளிப்புக்கு மேலே கொண்டு போயிட்டு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ப்ரிவ்யூ காமிக்குது பாருங்களேன். ஸோ இந்த கை என்ன பண்ணுறான், லெஃப்ட் கிளிப்பில் பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது விறகை உள்ளார வந்து வைக்கிற மாதிரி இருக்குது. பட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விறகை வந்து உடைக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ நாம் பண்ணுறது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆல்ரெடி எனக்கு அந்த பொசிஷன் வேணாம். எனக்கு 8, அதாவது கீழே செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், 8:15. எனக்கு 8:15 வேணாம். எனக்கு ஸ்டார்ட் ஆகிறது 16:9 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ நான் கிளிக்கை விட்டுட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, விறகை உடைக்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப்போட இன் அண்ட் அவுட் டியூரேஷனே நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்லிப் டூல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டூல் இருக்குது. ஸோ ஸ்லைட் டூலும் அதே மாதிரி தான்.
நீங்கள் வந்து கிளிப்புக்குள்ளார கொண்டு போயிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணி ரைட் சைடில் ட்ராக் பண்ணுறேன். இப்போ மேலே ப்ரிவ்யூ காமிக்குது பாருங்கள், நம்ம ஒரு கிளிப்பையே ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கிளிப் இருக்குல்ல, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஐஸ் ஸ்னோ இருக்குல்ல, அந்த கிளிப்பை வந்து ரைட் சைட் கிளிப்போடு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கிளிக்கை விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ எனக்கு பாருங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் தான் வருது, எனக்கு இது ஃபுல்லாகவே இதுதான் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அதே தான் டியூரேஷன் நம்ம மாற்றவே போகிறதில்ல, ஓவரால் டியூரேஷனே மாறாது. பட் லெஃப்ட்டில் மூவ் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் கிளிப் ரீப்ளேஸ் ஆகும், ரைட்டில் மூவ் பண்ணேன் அப்படின்னா ரைட் கிளிப் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அந்தளவு யூஸ் பண்ணது, நானும் யூஸ் பண்ணது இல்லை, அந்தளவு யூஸும் ஆகாது. பட் பார்ப்போம், எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எல்லா டூல்ஸை பற்றியும், அதாவது மேலே இருக்க ஒரு 5 டூல்ஸை பற்றி ஓவர் வியூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். நீங்கள் நார்மலாக செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா, இந்த டைப்ரைட் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ இப்போ நான் ஃபுட்டேஜஸ் அப்படின்ற பின்னுக்கு போயிடுறேன். எனக்கு இந்த டைப்ரைட்டர் கிளிப்பே வேணாம், இதுக்கு பதிலாக இந்த குருவி இருக்குல்ல, இந்த கிளிப் எனக்கு வேணும். ஸோ இந்த கிளிப் வேணும் எனக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போகும்போது, சும்மா கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் லெங்க்த்தோடு அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த போட் எடுத்துக்கலாம். போட்டுக்கு பதிலாக எனக்கு இந்த குருவி வேணும். ஸோ நான் குருவியை ஜஸ்ட்டு கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள், ஒரு கிளிப்பு மேலே நான் வச்சா தான் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கிளிப்பில் வச்சு கிளிக்கை விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டைமிங்ஸ்க்கே இந்த கிளிப்பு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அது எவ்வளோ டைமில் இருக்கோ அந்த டைமுக்கு கரெக்டாக க்ராப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஷார்ட்கட். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நான் டைப்ரைட்டர் கிளிப் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அண்ட் இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிருது பாருங்கள். ஸோ நான் ஒரு கிளிப்பை ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த கிளிப் ப்ளேஸ் ஆகிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்க கிளிப் மேலே நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரீப்ளேஸ் ஆகிடும், அந்த கிளிப் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகாது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப்பை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டைம்லைனில் எங்கே இருந்தீங்கனாலும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் போய் அந்த கிளிப்பு உக்காந்துரும். அண்ட் அதே மாதிரி இன்னொன்று வந்து, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஸ்னாப் ஆகும். நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருந்த கிளிப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் மூவ் ஆகிடும். ஸோ அந்த கிளிப் கரெக்டாக இந்த இடத்துல இன்சர்ட் ஆகிடும். இது எல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறப்ப இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் 4 வீடியோஸை பார்த்துட்டிங்களா அப்படின்றத. வீடியோ எடிட்டிங் கற்றுட்ருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியர் ப்ரோவில் ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு தெரியும், நான் சேனலில் ரொம்ப ஆக்டிவாக இல்லாதனால தான் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குன்னு. பட் இருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்து கிளாஸ் 5ல் சந்திக்கலாம். எல்லோரும் நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.